டிசைனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். அதே மாதிரி இப்படியே இறங்கிட்டே வரும்போது இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். அந்த ப்ராசஸில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்லி தான் நான் அங்கே கொண்டு போய் போட்டேன். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே செகண்ட் லேயரில் ஒரு ஸ்டிச், தேர்ட் லேயருக்கு போய் அப்படியே அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டா அந்த செகண்ட் லேயரில் லாக் விழுந்துடும். இங்கே ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி. இப்போது இது ஒட்டி செகண்ட் லேயரில் வந்து நம்ம ஒட்டி போடுவோம். எதுக்காகனா இது வந்து பெரிய சைஸ் லீஃப், அதை விட இது சின்ன சைஸ். ஸோ இங்கே நம்ம ஒட்டி போடும்போது அங்கே கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அப்போது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டு கீழே ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போது இது மட்டுமே, இந்த ஒன் சைடு மட்டுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடும் போடலாம், இல்லை ரெண்டு பக்கமுமே போடலாம். நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு லீவ் டிசைனில் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நான் ரெண்டு பக்கமே போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் இந்த பக்கம் போய் இதை ஒட்டி போடுவோம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டு அப்படியே இறக்கினா லாக் விழுந்துடும். ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் இந்த பக்கம் பாருங்கள், செகண்ட் லேயர் போயிட்டு தேர்ட் லேயரில் ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டு வரணும். அதனால தான் இதை ஸ்டிப்டு பட்டன் ஹோல்னு சொல்லலாம், இல்லை ஃபெதர் ஸ்டிச்சில் டைப் 1. எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோன்னா, ஏன் ஃபெதர் ஸ்டிச் மாதிரி சொல்கிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த குட்டி லேயர் வந்து பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்குது. அதுக்கு மேலே உள்ள லேயர் பாருங்கள், அங்கங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஃபெதர் மயிலோட தொகையில் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் பக்க லேயர் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அதுக்கு மேலே போகிற அந்த தோகை வந்து ஒல்லி ஒல்லியாக இருக்கும் ஸ்பேஸ் விட்டு. அதனால தான் இதை ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இது பீகாக் டிசைன்லலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இது பார்க்கவே அவ்வளோ ஒரு யூனிக்காக அழகாக இருக்கும். இது போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பீகாக் டிசைன்லாம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரியல் பீகாக் மாதிரியே இருக்கும். பீகாக் பாடி பார்ட்லலாம் தாம்பூர் ஸ்டிச், ஃபில்லிங் மெத்தட் வச்சு எது வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தோகையில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். மறுபடியும் இந்த சைடு இப்படியே மாற்றி மாற்றி அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அதையும் இழுத்துட்டு வரணும். இது மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போடுங்க. ஸ்பேஸ் ஈக்குவலாகவும் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் இறக்கி வந்ததுனால அது எவ்வளோ ஃபுல்லாக தெரியுது. இது ஒரு மாதிரி லீஃப் டிசைனில் அப்ளை பண்ணும்போது இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் ரியலாக இது வந்து பீகாக் டிசைனில் வந்து அப்ளை பண்ணலாம். பீகாக்லேயே ஃபெதர்லேயே 2 அடுக்கு 3 அடுக்கு வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பீகாக்கில் ஃபெதர் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். அது வந்து ரொம்ப ஃபெதர்ஸ் வர மாதிரி, ரொம்ப அடுக்கு வர மாதிரி. இப்போ வந்து நான் 2 லேயர் தான் சொல்கிறேன். அதில் வந்து 3 லேயர்ஸ் வர மாதிரி. ஆனால் அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இது பேசிக் மாதிரி இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அது பார்க்க ஈஸியாக இருக்கும். ரியலாக நம்ம பீகாக் டிசைன்லாம் இந்த மாதிரி போட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எதுக்காக இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ ஃபுல்லாக தெரியுதுன்னா, ஏன்னா இங்கே 2 டைம் த்ரெட்டு போகுது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகும்போது அந்த த்ரெட் அந்த ஸ்டிச் போட்டு மேலே போகிறதுனால அங்கேயே நின்றுக்கிறோம், அந்த இடத்த விட்டு நகலாமல். இன்னொரு டைம் மேலே போகிற அந்த இப்போ பாருங்கள், இங்கே போகிற த்ரெட் அப்படியே ஸ்டிச் போட்டு மேலே போகிறதுனால அது அப்படியே அங்கே ப்ளேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே போட்டுட்டு பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டு வரதுனால மறுபடியும் ஒரு த்ரெட் வந்து இங்கே லாக் ஆகும்போது அது வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்கும்.
அதுதான் இந்த ஸ்டிச்சோட இதேவும். ஒன் சைடாகவும் போடலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் அந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் சைடாக சொல்லி கொடுத்ததுனால தான் இப்போ மொத்தமாக போட்டு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இன்னும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம தான் பார்த்து பண்ணணும். ஏன்னா ஈக்குவல் ஆகணும், லீவ் டிசைன் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த டிசைனோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம தான் கரெக்டாக பண்ணணும். பாருங்கள், நான் இந்த சைடில் போட்டுக்கிறேன். அப்படியே சைடில் போட்டுக்கிறேன். மறுபடியும் இங்கேருந்து போகிறத அந்த சைடில் போட்டுக்கிறேன். ஏன்னா கீழே இறக்குறதுக்கு அந்த லீஃபோட நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பேஸையும் கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த இதுக்கு சைடில் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். லீஃபை நம்ம நல்லாவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இழுத்துட்டு வந்து இந்த பாயிண்டில் வச்சு கரெக்டாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போடணும். ஏன்னா தூரத்துலேருந்து இழுத்துட்டு வரும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அப்படியே எண்டு நாட் போட்டோம்னா அது பர்ஃபெக்டாக உட்காராது அந்த எண்டு நாட். ஸோ ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு நம்ம அங்கே எண்டு நாட் போட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் எண்டு நாட் போடுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்டு நாட் போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு லீஃப் தான், ஆனால் அந்த லீஃபை ஃபில் பண்ணுறது எத்தனை வெரைட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 லீஃப், 3மே வெரைட்டியாக இருக்கும். ஸோ எல்லா ஃபில்லிங் மெத்தடும் உங்களுக்கு தெரியணும் ஷோராக. இந்த ஸ்டிச் கண்டிப்பாக தெரியணும். இதை கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது, டிசைன் பண்ணி பார்க்கணும். எதுக்காகனா இது பார்க்கும்போது பாருங்களேன், இந்த ஒரு உள்ளே இருக்கிற குட்டி லேயர் வந்து அப்படியே நெருக்கமாக, இதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து ஒரு பீகாக் டிசைன் வரைஞ்சிட்டு பீகாக்கு தோகை வரும்போது இந்த மாதிரி ஃபெதர்ஸ் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் ஃபெதர்ஸ் கிளாஸ் எடுப்பேன், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி நம்ம பீகாக் ஃபெதர் வந்து பண்ணலாம். எப்படின்னா அதோட ட்ராயிங் பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி ஃபெதர் ட்ராயிங் பண்ணணும்னா இந்த மாதிரி லீஃப் வந்து தலைகீழாக இருக்கிற மாதிரி, அதுதான் பீகாக் ஃபெதர். இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் ஏதாவது ஒட்டிக்கலாம். இந்த 2 லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணலாம். நான் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபெதர் ஸ்டிச்சை வந்து இது வந்து 2 லேயர், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 3 லேயர் வச்சு ஃபஸ்ட் லேயர் ரொம்ப நெருக்கமாக, அதை விட கொஞ்சம் தள்ளி, அதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி, அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இதை ஃபில் பண்ணுங்கள். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம் இதை, இல்லை ஃபெதர் ஸ்டிச் டைப் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் இதை ட்ராயிங் பண்ணி பாருங்கள். இதை சுற்றி நம்ம பீட்ஸ் கூட வச்சு கொடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணலாம். இதை சுற்றி பீட்ஸ் வச்சுட்டு இதை சுற்றி தனியாக பீட்ஸ் வச்சு கூட நம்ம காமிக்கலாம். இப்போ இதுலேயே இன்னொரு மாடல் என்னென்னா, இந்த கலரை விட ஆப்போசிட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே நடுவுலேருந்து குத்தி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்தோம்னா அது வந்து எப்படின்னா ஷேட் கொடுக்கும். இந்த 2 கலர், இதுக்கு மேலே இன்னொரு கலர் மாதிரி, இந்த நடுவு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே குத்தி அப்படியே இழுத்து இங்கேருந்து நடுவில் போட்டு அந்த மாதிரி போட்டோம்னா ஷேடட் பட்டன் ஹோல் அந்த மாதிரி கூட கிடைக்கும்.